வெல்கம் டு விஜின் vlogs. நாங்க இன்னும் எங்க வந்திருக்கோம்னா காளிமலை வந்திருக்கோம். நாங்க காலையில கிட்டத்தட்ட ஏர்லியரா 6 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பி இன்னைக்கு காளிமலை வந்திருக்கோம். வந்து நாங்க வந்த உடனே வியூ பாருங்க, சூப்பரா இருக்கு. ஃபுல்லா மிஸ்ட் கீழே இருக்கு. நாங்க இப்ப மலை மேல ஏற போறோம். நாங்க பைக்ல வந்தோம். நாங்க பைக்ல வந்து பைக்ல இங்க பக்கத்துலயே பார்க் பண்றதுக்கு இடம் இருக்கு. காளிமலைக்கு வர்றதுக்கு மார்த்தாண்டத்துல இருந்து கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் இருக்கு. இது நீங்க நாகூர்ல இருந்து வந்தோம்னா 50 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கு. நாங்க கிட்டத்தட்ட ஒரு 1 hour டிராவல் பண்ணி இந்த இடத்துல ரீச் ஆயிட்டோம். நாங்க இப்ப அப்படியே மலைக்கு மேல ஏற போறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் தான் ஏறணும். இந்த இடத்துல ஃபுல்லா மிஸ்டா இருக்கு. மலை மேல இருந்து வியூவை பாருங்க, சூப்பரா இருக்கு. அப்படி மிஸ்ட் அப்படி பறந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கு. பார்க்க சூப்பரா இருக்கு. ஒரே ஊர்ல தானே இருக்கும். எப்படி ஒரு ஊர்ல இன்னொரு ஊரு இல்ல, எந்த ஊர்னு உள்ள பக்கத்து காளிமலைக்கு வலது பக்கம் உள்ள ஊர்ல இருந்து காளிமலைக்கு இடது பக்கம் உள்ள ஊருக்கு போகுது. ஊருக்கு பேரெல்லாம் தெரியாது, ஆனா சூப்பரா இருக்கு. அது சவுண்ட் கேக்கு. ஐயோ அப்ப வந்து போச்சு. கேக்குது. மனுஷன் தானே. காட்டுல நிறைய மிருகங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். மலைவாழ் மக்கள் நிறைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஊர சவுண்ட் எல்லாம் கேக்குது. ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட பாதி வந்தாச்சு. ஏறி வர கிட்டத்தட்ட நாங்க இங்க வர இருக்கு. கிட்டத்தட்ட 3/4 மணி கட்டாச்சு. 3/4 மணிக்கு ஒரு கிட்டாச்சு. 45 minutes. இன்னும் பாதி தூரம் இருக்கு. அங்க போ. இதான டாப்பு. ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட டாப்ல வந்தாச்சு. ஐயோ கொஞ்சம் கூட மேல நம்மள நிறைய பேர் வாட்ச் பண்றாங்க. சூடு சொரணா ஒண்ணும் இல்லாத இருக்கிறது. இதெல்லாம் பார்த்தா வீடியோ எடுக்க முடியுமா? vlog எல்லாம் சூப்பரா இருக்கு. கோடை கோடையா? கோடை 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 மலையாளத்துல கோடைன்னு வந்தது. கொடைக்கானல்ல பைன் ஃபாரஸ்ட் போன எப்படி இருக்குமோ அதே ஃபீலிங் இருக்கு. மினி கொடைக்கானல். மினி கொடைக்கானல், குமரியின் கொடைக்கானல். குமரி குற்றாலம். வாவ், வியூ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். காற்று வேற லெவல்ல காற்று அடிக்குது. அப்படியே போவாதடா, அந்த பக்கம் பால் அளக்குனது. செம்ம. கன்னியாகுமரி. செம்ம. பாருங்க, ஒண்ணுமே தெரியல. அந்த பக்கம் பாருங்க. உங்களுக்கு காணவும் தெரியல. அதான் டேம். நம்ம வருமா காட்டி அந்த டேம். அதான் உங்களுக்கு காணவும் தெரியல. தெரியுதா? லைட்டா தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இப்ப மேகத்துக்கு மேல இருக்கிற மாதிரி இருக்கு. மேகத்துல மிதக்குற மாதிரி இருக்கு. அடிப்பொலி வியூஸ் எல்லாம் செம்மையா இருக்கு. வியூ எல்லாம் சூப்பரா இருக்கு. எல்லா பக்கமும் பாருங்க. இதுதான் வியூ. இந்த வியூ பாக்குறதுக்கு காலையில 5 மணிக்கே கிளம்பினாலும் தப்பே இல்லை. மழையின் காரணமாக கொஞ்சம் லேட் ஆச்சு. இருந்தாலும் வியூ சூப்பரா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இப்போ கிட்டத்தட்ட கடல் மட்டத்துல 3500 அடி ஹைட்டு காளிமலைன்னு சொல்ல இடத்துல தான் இருக்கோம். இதுதான் குமரி மாவட்டத்துல கொடைக்கானல்னு சொல்லணும். ஏன்னா இந்த இடத்துல வந்தீங்கன்னா காலையில ஃபுல் மிஸ்டா இருக்கும். எல்லாம் கிட்டத்தட்ட மத்தியானம் வரைக்கும் இங்க மிஸ்ட் நிறைய இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த காளிமலை எதனால இந்த இடத்துல ஃபேமஸ் ஆச்சுன்னா, அந்த காலத்துல மன்னர் மார்த்தாண்டவர்மா, அந்த மன்னர் வந்து எதிரிகள் தாக்க வந்தப்ப இந்த இடத்துல வந்துதான் தஞ்சம் புகுந்திருக்காரு. இந்த இடத்துல கிட்டத்தட்ட 2-3 மாசம் இங்க இருந்திருக்காராம். மற்ற இவங்களுக்கு பயந்துருந்திருக்காங்க. அடுத்து யாருக்கு பயந்துன்னா அவங்க யாருன்னு தெரியல, கூகுள்ல போய் பாருங்க. நம்ம தூங்குமா எல்லாம் ஒரு கனவு பாப்போம் தெரியுமா?
எப்படி திடீர்னு கட்டில இருந்து உருண்டு கீழே விழுது மாதிரி விழும ஒரு பாறைக்கு மேல ரெண்டு விழுவும் தெரியுமா, அப்படி ஒரு கனவு வரும் தெரியுமா, அப்படி அந்த அது feeling. இந்த பாறை தான். அதே மாதிரி இங்க கிடந்து தூங்குனேன்னா கீழே விழுந்து அதே மாதிரி தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. வேண்டாம் வேண்டாம், விழுந்து பார்க்கலாம், நீங்க தான் பார்க்க முடியும், எனக்கு பார்க்க முடியாது. அடுத்து அப்பா அந்த வியூ எல்லாம் வேற லெவலு. வாவ், காற்று தரமாக வீசுகின்றது. நாங்க கிட்டத்தட்ட என்ன துணிகளை தின்னுறியா? ஃபேன்ஸ் வந்திருக்காங்க. ஆமா, நிறைய பேர் வந்திருக்காங்க. காளிமலை வந்து ஏன் காளிமலை என்னன்னா, இங்க ஒரு கோயில் இருக்கு. காளி கோயில் இருக்கு, அதனாலதான் இந்த இடத்த காளிமலைன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ஃபெஸ்டிவல் நடக்கும்போது சூப்பரா நல்ல கூட்டமா இருக்கும், பயங்கரமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க யூடியூப்ல போய் பார்த்தா அந்த ஃபெஸ்டிவல் டைம்ல வீடியோ எல்லாம் நிறைய இருக்கும். பாருங்க. இதான் நாங்க வந்த உடனே மழை பெய்யுது. அப்படியே பைன் ஃபாரஸ்ட். அடுத்து நம்ம போறது கன்னியாகுமரியில் உள்ள பைன் ஃபாரஸ்ட். வாங்க போலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க இப்போ பைன் ஃபாரஸ்ட்ல வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இப்ப காளிமலை போயிட்டோம். காளிமலைக்கு கொஞ்சம் மேலதான் குடிசுமலை இருக்கு. குடிசுமலை எப்போ ரொம்ப ஆள் கூட்டமா இருக்கும்னா குட் ஃப்ரைடே, துக்காவளிக்கு அப்பதான் ரொம்ப கூட்டமா இருக்கு. இப்ப ஆள் இல்ல, அங்க போய் பார்க்க போறோம். சரி வாங்க போ, வீடியோ பார்ப்போம். இங்க பாருங்க, வியூ எல்லாம் பாருங்க, சூப்பரா இருக்கு, வேற லெவல். அந்த பக்கம் டேம் தெரியுது, இந்த சிட்டா டேம் தான் இந்த பக்கம் தெரியுறது. இந்த பக்கம் பாருங்க, களியல்ல இருந்து மேல உள்ள ஏரியா, களியல் ஆலஞ்சோலை கடல்முடி, இந்த ஏரியா ஃபுல்லாவே இந்த இடம் கவர் ஆகும். நாங்க பாருங்க, இதான் டாப்பு, குடிசுமலை டாப்பு. மேக்சிமம் இங்க வந்த ஆள் வந்து துக்காவளிக்கு தான் இங்க வருவாங்க. இப்ப யாரும் காணாம, மேக்சிமம் அப்பப்ப கொஞ்சம் தான் வருவாங்க. இந்த பக்கத்துல நிறைய பேர் வந்திருக்காங்க ஆல்ரெடி. வாரிசு படத்துக்கு ஷூட்டிங் எடுத்து அதே ஸ்பாட் மாதிரி இருக்கும், ஆனா அது இல்ல, வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அப்படியே இடத்தையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். இடம் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.